பொண்ணு வீட்டு சைடுமா. அப்படியா? நான் தான் பொண்ணோட அப்பா. எனக்கு உங்களை அடையாளமே தெரியலையே. என்னப்பா மூர்த்தி, என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான்ப்பா சக்கரவர்த்தி, உங்க அப்பாவோட மூத்த அண்ணன். மூத்த அண்ணனா? இல்லையே, எனக்கு ஞாபகமே இல்லையே. எப்பா மூர்த்தி, நீ என்ன பார்த்திருக்க மாட்டப்பா. எங்க அண்ணனும் என்னை பத்தி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சின்ன வயசுலயே மலேசியா போயிட்டேன். அங்கேயே ஒரு மலேசியா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டேன்பா. அதனால எங்க அப்பாவுக்கெல்லாம் என் மேல பயங்கர கோவம். அப்பா பேச்ச கேட்டுட்டு உங்க அப்பனும் என்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டான். எனக்கு அங்க பெரிய பிசினஸ் எல்லாம் இருக்கு. பாமாயில் பண்ண அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சொத்தாயி போச்சு. அதனால அதெல்லாம் விட்டுட்டு இங்க வரவும் முடியலப்பா. ஒரு நாள் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல என் பொண்டாட்டி பொண்ணெல்லாம் செத்து போயிட்டாங்க. நான் மட்டும் கொஞ்ச நாள் கோமால இருந்து பொழைச்சு வந்தேன். இந்த வயசுக்கு மேல இவ்வளோ சொத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம தம்பி பசங்க யாராவது இந்தியாவில் இருந்தா அவங்களுக்கே எல்லாத்தையும் எழுதி வச்சிடலான்னு உங்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் என் பேத்தி, அதான் உன் பொண்ணு, கல்யாணம் நடக்க போறதா கேள்விப்பட்டேன். உடனே கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டேன். இந்த கல்யாணம் முடிஞ்சதும் என் சொத்தெல்லாம் உன் பேருக்கே மாத்தி கொடுத்துட்றேன். எனக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. ஆமா ஆமா, இவரை பத்தி என்கிட்ட ஒரு தடவை உங்க அப்பா சொல்லிருக்காரு. எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஏங்க, இது உங்க மலேசியா மாமாங்க. உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லிருக்காரு, மறந்துட்டீங்களா? ஓ, அட ஆமால, உங்களை பத்தி அப்பா சொல்லியிருக்காரு பெரியப்பா. நீங்க டக்குன்னு சொன்னதும் அதிர்ச்சியில் எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. இப்ப ஞாபகம் வந்துச்சு பெரியப்பா. ஆமா, கல்யாணத்துக்கு நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? உங்க வைஃபை கூட்டிட்டு வரலையா? பெரியவரே, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? எதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுறீங்க? அட என்னம்மா நீங்க, எது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்னு சொல்றீங்க? நான் பொண்ணோட தாத்தா. என் பேத்தி கல்யாணத்துக்கு அமைச்சர் வந்திருக்காரு. அவரு தம்பதியோட வந்திருந்தா சந்தோஷமா இருக்குன்னு தான் சொன்னேன். அது தப்பாமா? இங்க பாருங்க சார், என்ன பேசிட்டீங்க? என்னாச்சுப்பா? நீங்க எதுக்காக இங்க வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம என்னோட பர்சனல் லைஃப பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஐயா, நான் ஒன்னும் உங்க பர்சனல் லைஃப பத்தி பேசல. வாழ வேண்டிய பிள்ளைங்களோட வாழ்க்கையை பத்தி நான் கவலையோட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு ஒண்டி கட்டையா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனா அதுவே நாளைக்கு என் பேத்தி வாழ்க்கையை கெடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல உங்க சம்சாரத்தை வர சொல்லுங்க. 2 பேருமா சேர்ந்து இந்த குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுதான் முறை. எப்பா, பிள்ளைங்களை பெற்றவங்களா உங்களுக்காக தான்ப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அமைச்சரோட சம்சாரத்தை கூட்டிட்டு வர சொல்லுங்க. போங்க. எதுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தம்பியோட சம்சாரம்
வெளியில எங்கேயும் வர விரும்புறது இல்ல. அதனாலதான் கூட்டிட்டு வரல. புரிஞ்சுக்கோங்க. ஏதோ எனக்கு மனசுல பட்டதை சொன்னேன். ஒரு நல்ல காரியத்துல இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக கெட்ட சகனமா மாறிடக் கூடாதுங்கிற அக்கறையில தான் நான் சொல்றேன். என் அனுபவத்துல நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனால தான் மனசு கேட்காம சொல்லிட்டேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஐயா சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க ஐயா. தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உங்க வீட்டுக்காரம்மாவை வர சொல்லுங்க ஐயா. அம்மா, நீங்க சொன்னா ஐயா கண்டிப்பா கேட்பாரு. எங்க குழந்தைகளுக்காக கேட்கிறோம்மா. தயவு செஞ்சு ஐயாவோட சம்சாரத்தை கொஞ்சம் வர சொல்லுங்கம்மா. ஐயா, எனக்குமே அவங்க சொல்றது நியாயமா தாங்கயா தெரியுது. நல்ல காரியம் பண்றோம், அதுல தெரிஞ்ச எதுக்கே ஒரு கரும்புலி விட்டு வைக்கணும். அந்த அம்மா வந்தா எல்லாருக்கும் எந்த மன கஷ்டமும் இல்லாம போயிடலங்கய்யா. அவங்கள வர சொல்லுங்கய்யா. ரேணுகா, நீயும் கொஞ்சம் சொல்லுமா. அக்கா வர சொல்ல.